நம்ம இப்போ வர தமிழ் அனிமேஸ் எல்லாம் நிறைய சேனலாக பார்த்துறோம். லைக் வந்து அமேசானில் தமிழ் டப்பில் வருது, நெட்ஃப்ளிக்ஸ் தமிழ் டப் வருது, அதுக்கு மேலே சேனல்லையே சோனியே கார்ட்டூன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தமிழ் டப்பில் வருது. ஆனால் இவ்வளோ வந்தாலும் 1ஆம் நம்பர் குதி ஆப்னா அது வந்து கன்சிரோல் தான். தப்பு பண்ணிட்டீங்க சிவாஜி, உங்களை ஏதாவது பண்ணணும். இவனுக்கு என்னதான் நினைச்சு ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னு தெரியல. ஏதோ பண்ணும், எதுக்கு போட்டாலும் இவனுக்கு பாப்பானுங்க. சும்மா கடமைக்கு தமிழ போட்டு உன்னை சேர்த்துப்போம் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்ல இருக்கானுங்கன்னே தெரியல. ஏன்டா ரிலீஸ் பண்றீங்களே 4-5 பேரை பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி என்னமே இவனுக்கு இல்ல. ஏதோ அம்மாவை போட்டா எனக்கு பரவாயில்ல, இவனுக்கு பாப்பானுங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறானுங்க அவனுங்க. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டா நேத்து எல்லாரும் ஒன் பீஸோட அப்டேட்டா பாத்துருப்பீங்க. சோ கொட்டையிலேயே என்ன வச்சிருக்கானுங்க அப்படின்னு பார்த்தா சார் இங்க மிஸ்டேக்ல வேர்டு வந்துருச்சு. ஸோ அப்படி என்ன அப்படின்னு பார்த்தா எக்கிடா இருக்கு தெரியுமா, அது வந்து 1089 எபிசோட் அப்புறம் தமிழ் டப்ல வரப்போதாமா. இப்படி வரப்போறது நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா அப்படி கேட்கிற கேள்வியே முதல்ல கெட்ட விஷயம் தான். ஒரு அனிமே பொறுத்தவரையுமே நான் லைக் வந்து ஒரு அனிமே நான் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தா அந்த அனிமே நான் ஜஸ்ட் வந்து நான் ஃபன்னிக்கு பார்க்க மாட்டோம். அதே மாதிரி லைக் ஒரு மூவிஸ் மாதிரி என்டர்டைன்மெண்ட்டுக்கும் பார்க்க மாட்டோம். மூவிஸ் சொல்லும்போது என்டர்டைன்மெண்ட் எடுத்துட்டு வர மாட்டேன். பட் வந்து மூவிஸ்லயும் சில எமோஷன்ஸ் இருக்கு ரைட்டா. ஸோ அப்படி பார்க்கும்போது லைக் அனிமேலேயே ஏகப்பட்ட எமோஷன்ஸ் உள்ளடங்கி இருக்கு. ஸோ அப்படின்னும் போது வி ஷுட் அக்செப்ட் தட் ஃபேக்ட்ன்றது தான் கரெக்ட். அதாவது என்ன சொல்ல நான் வரேன் அப்படின்னா எதுவுமே சொல்ல வரல. சோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தா ஒன்னு வர அனிமே ஒழுங்கா இருக்கிற டப்ல ஒன்னு விட்டு தொலைஞ்சிடணும். இல்லையா தமிழ் டப் ரிலீஸ் பண்றாங்களா, சரி ஓகே தமிழ் டப் ரிலீஸ் பண்றோம், அதை பங்கமா ரிலீஸ் பண்ணோம், 4 பேர் பார்க்கணுன்றதுனால ரிலீஸ் பண்ணணும். ரெண்டு பக்கமும் இல்லாம நெத்தியடியில தூக்கி நெத்தியில தான் விடுவன்ற மாதிரி 1089 எபிசோட ரிலீஸ் பண்ணாடே எவன்டாடே அது 1000 எபிசோட் எப்படா பாக்குறது. புலம்பர்ல எனக்கு போட்டியா? எது யாருறாம? ஏன்னா நம்ம எல்லாரும் வந்து 7ஆம் அறிவு சூர்யா கிடையாது. சோ 1000 எபிசோடு பார்க்காமயே வந்து 1089 90 பார்க்கும்போது ஓகே 1000 எபிசோடு இப்படிதான் நடந்திருக்கும். லூஃபி இப்படிதான் சண்டை போட்டிருப்பாரு, லூஃபியோட அப்பா இப்படிதான் இருப்பாரு, ஜோரோ இப்படிதான் சண்டை போட்டிருப்பாரு, நாமியுமே அவரோட சண்டையை இப்படிதான் காட்டிருப்பா அப்படின்ற மாதிரினா வந்து திங்க் பண்றதுக்கு நம்ம ஒண்ணு 7ஆம் அறிவு சூர்யா கிடையாது. ஆனா கன்சோலை பொறுத்த வரையும் நம்ம 7ஆம் அறிவு சூர்யா தான். நீ என்னடா நேத்து நேரம் அங்கிட்டு பேசிட்டு இன்னைக்கு அங்கிட்டு பேசிட்டு திர 1000 தான் இருந்தாலும் நான் எந்த பக்கம் தானே இருக்கு. உடனே சில பேர் காண்டாகும் ப்ரோ, அதான் தமிழ் டப் வருது ப்ரோ, உனக்கு ஏன் ப்ரோ இதை பத்தி ட்ரிகர் ஆகுது, நீ ஏன் ப்ரோ இவ்வளவு காண்டாகி பேசிட்டு இருக்க, தமிழ் டப்னா வருது பெரிய விஷயம் இல்ல ப்ரோ, இது தமிழ் டப் வருது ப்ரோ பெரிய விஷயம் தானே ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படி கேட்கறவங்க 1000 எபிசோடு பார்க்காம போய் 1089 எபிசோடு தமிழ்ல பாப்பியாடா நீ? சஸ்பென்ஸ். உனக்கு அப்படியே பார்க்கும்போது உனக்கு சாஞ்சி தெரியுமா, ஏசு தெரியுமா, லூஃபி எதுக்கு தான் ஓடுறான், ஒன் பீஸ் எது ஸ்டில் ஏன் நம்பர் 1ல இருக்கு, ஒன் பீஸோட வேர்ல்டு பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்றதெல்லாம் அந்த 1000 எபிசோட தான் உனக்கு தெரியுமே. டைரக்டா 61 எபிசோட பார்த்துட்டு சொங்கின்னு வந்து தீங்கன்னா ஒரு 1000 எபிசோடு பார்க்காம அவனுக்கு 24 எபிசோடு பார்க்காம பார்த்தாலே ஒன்றும் புரியாது. இவனுக்கு 1000 எபிசோடு பார்க்காம பார்த்தாங்கன்னா இவனுக்குலாம் ஒண்ணுமே புரியாது. அப்போ என்ன ஆகும்னா தமிழ் டப்பி இன்னும் மட்டமா தான் போகுமே. லைக் உடனே கேள்வி வரும் ப்ரோ, ஏதோ ஒன் பீஸ் ஏதோ பண்ணிட்டானுங்க ப்ரோ, ஒன் பீஸ் தான் வந்து தவறா பண்ணிட்டானுங்க, இதுக்கு கரெக்டா பண்ணுவாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் கிடையாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. சோ இந்த விஷயம் டிமாஸ்டர் ஃபேன்ஸ்களுக்கு தான். தயவு செஞ்சு டாக்டர் ஸ்டோன் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இதையும் கேட்டுக்கோங்கடா. டாக்டர் ஸ்டோன் டிமாஸ்டர் ரெண்டு அனிமே தரமான அனிமே தான். ஈவன் அந்த காலகட்டத்தில் மேபி ஒரு வருஷம் 1.5 வருஷம் முன்னாடி தமிழ் டப்ல வந்து டிமாஸ்டர் ட்ரெண்டிங்லே கிடையாது. லைக் இதோட சேர்த்து சோலோலிங் கம்பேரிசன் போட விரும்பல. பட் இருந்தாலுமே அப்ப இருந்த சோலோலிங் ட்ரெண்ட் ஆச்சு, ட்ரெண்ட் ஆச்சு, கைஜோ ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்படி இது மூணுத்தையும் சூப்பர் திங், 3 அனிமையோட சூப்பரா இருக்கிற டிமாஸ்டர் சுத்தமா ட்ரெண்டே ஆகல. லைக் வந்து அந்த வருஷத்திலே பெஸ்ட் அனிமே குவாலிட்டியில ஃபர்ஸ்ட் அனிமேனா டீமான் ஸ்லேயர் தான். பங்கமான ரேட்டிங் வச்சிருந்த அனிமே டீமான் ஸ்லேயர் தான். எக்ஸ்பிரஸ் சோலோ லெவலிங், ஏன்னா அந்த சோலோ லெவலிங் ஒரு பக்கம் வந்து சூப்பரா வந்து ஐ திங்க் ஃபைட் பண்ணிருந்தான் ஓகே ஒரு பக்கம். பட் இருந்தாலும் வேர்ல்டு வைடா சோலோ லெவலிங் டீமான் ஸ்லேயர் அப்படின்ற மாதிரி வந்து கருத்து கடிப்பு போயிட்டு இருந்துச்சு. பட் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை டீமான் அனிமே எவனுக்குமே தெரியல. ஏன்னா ஆச்சு டீமான் தமிழ் டப்ல வந்திருக்கே, தமிழ் டப் வந்துட்டு அப்புறம் கூட என் டீமான் ஏன்டா ஓடல அப்படின்னு பார்த்தா தான் தெரியுது. இந்த பைத்தியனுங்க சீசன் 1 விட்டுட்டு 2, 3, 4 டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. என் கூட இத்தனை வருஷமா பழைய உனக்கு அறிவு கொண்டே வரல. நீ சீசன் 1 பார்த்தாதான் அனிமேல நிசுகோ என்ன ஆச்சு, நிசுகோக்கு எப்படி வந்து திங் வந்து அந்த டீமான் எப்படி வந்து நிசுகோ டீமானா மாறினா, தஞ்சரோ எதை நோக்கி ஓடுறான், எதை நோக்கி வந்து பாக்குறான், இந்த 7 பேர் யாரு, முசான் யாருன்றெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் சீசன் நிறைய இடத்துல சொல்லிருப்பானுங்க. லைக் என்னதான் முசான் நேம் யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே சீசன் 1ல தான் பிளாட்டே இருக்கு. ஸோ சீசன் 1 பார்த்தா உனக்கு கதையே புரியும். ஆனா இது தாயோடிங்க சீசன் 1 டப் பண்ணாம 2, 3, 4 முறை டப் பண்ணி வச்சிருக்கானுங்க. பட் இது கூட தெரியாம நான் 4-5 பேர் சஜஸ்ட் பண்ணுவோம் ப்ரோ, போய் டிமாஸ்டர் பாரு ப்ரோ, ஒத்து ப்ரோ
ஒத்து ப்ரோ சொல்லிட்டு அமுச்சு விட்டா ரிட்டர்ன் என்ன தெரியுமா பதில் வரும்? தமிழ்ல இருக்கிற அனிமேவா சொல்லு ப்ரோ, தமிழ்ல பார்த்தா ப்ரோ எனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவானுங்க. நானுமே அதான் டிமாஸ் தமிழ்ல தான் இருக்கே, ஏன்டா கேக்குறீங்க? தமிழ்ல பாருங்க நல்லா தானே இருக்கும் அப்படின்னு சொன்னா இல்ல ப்ரோ தமிழ்ல இல்ல ப்ரோ சொல்லி சாதிப்பானுங்க. அப்புறமா தென் என்னதானா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்போது தெரியுது 2-3-4 பண்ணனுங்க சீசன் 1 கூட பண்ணாம வச்சிருக்காங்க. அதனால தான் வந்து டிமாஸ் அப்போதுல ட்ரெண்டே ஆகல. இன்ஃபினிட்டி கேஸ்டர் வந்து 2024ஓட மேபி திங்க் சென்டர் பாயிண்ட்ல விட்டானுங்க. and 2024 கடைசியிலே வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆகிருச்சு ஓகேவா. ஆனா எப்போ டிமாஸ் ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா அமேசான் தமிழ்ல ரிலீஸ் பண்றப்பானுங்க சீசன் 1க்கு. அவனுங்க எப்போ தமிழ்ல ரிலீஸ் பண்ணானுங்களோ அப்போதான் டிமாஸ்ல ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சது ஓகேவா. சோ நீங்க சொல்ல வேண்டிய நன்றிகள் கிரன்ச்ரோல் கிடையாது அமேசானுக்கு தான். அமேசானோட டப்பிங்க பொறுத்தவரை என்னதான் அம்முக்கு டும்முக்கு மாதிரி இருக்கீங்க ஏடா கூடமா கொஞ்சம் இருந்தாலுமே அவனுக்கு எடுக்கிற வேன்றது கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டா இருக்கும். லைக் ஒரு புது அனிமே டப் பண்ணுவானுங்க, ஏற்கனவே பண்ண அனிமே ரீடப் பண்ணுவானுங்க. சோ ஐ திங்க் ஜாப்பனீஸ்ல அனிமே என்னதான் சூப்பரா இருந்தாலுமே அது தமிழ் வச்சு எடுத்து விட்டுருவானுங்க. அதெல்லாம் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டுமே. பட் இருந்தாலும் வந்து அமேசானோட எஃபர்ட்ஸ்ல இருந்து எல்லாம் வேற மாதிரி இருக்கும். அவங்க பண்றது கொஞ்சம் நல்லா டிஃபரெண்டாவும் இருக்கும். சோ எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த ரீட பாலிசியை கொண்டு வந்தவங்க அமேசான் தான். சோ அதுவும் ஃபர்ஸ்ட் ரீட ப்ளூ லாக் கிடைக்கிறேன். சோ அமேசான் தான் ஃபர்ஸ்ட் ரீட பண்ண ஆரம்பிச்சாங்க. திங்க வந்து ஐ திங்க் அனிமே கம்யூனிட்டில லைக் இந்த 2-1 வருஷத்துல ஓகேவா. பட் இருந்தாலுமே வந்து டப்பிங் விஷயத்துல நம்ம அமேசானோட கிரன்ச்சோட வந்து பேசிதான் ஆகணும். ஏன்னா கிரன்ச்சோட டப்பிங்லாம் சூப்பரா தான் இருக்கும் ஓகேவா. பட் ரெண்டு பேரும் ஒப்பிடுறது கரெக்டா அப்படின்னு கேட்டா ஸ்டில் நாட். பிகாஸ் வந்து அமேசான் வந்து மூவிஸ் சொல்லிட்டு எல்லாத்துக்கும் மேலே கவனம் செலுத்துறாங்க. பட் கிரன்ச்சோல்ன்றது அப்படி கிடையாது. கிரன்ச்சோல் முழுக்க வந்து அனிமே பத்தின ஒரு சைடு தான் ஓகேவா. பட் அதனாலேயே வந்து ஏன் இப்படி பண்றானுங்கன்றதே தெரியலடா ஓகேவா. லைக் இதான் டாக்டர் ஸ்டோருக்குமோ டாக்டர் ஸ்டோருக்கோ ஐ திங்க் சீசன் 3 ஆர் சீசன் 4 வரணும்னு நினைக்கிறேன். மேபி 2 அனிமே தான் வரலையா ப்ரோ அப்படின்னு கேட்டா இது மட்டும் கிடையாது. பிளாக் பட்லர்ல ஏகப்பட்ட அனிமேக்கு ஃபர்ஸ்ட் சீசன் சொல்லிட்டு தமிழ் டப்ளே கிடையாது. அப்படி அவனுக்கு விட்ட அனிமே எல்லாம் சூப்பரான அனிமே. ஆனா தமிழ் டப்ளே ஏன்டா வரல அப்படின்னு பார்த்தா இவனுக்கு ஆரம்பித்தீங்க வந்து சீசன் 1 சீசன் 2 தமிழ் டப் பண்றவே மாட்டானுங்க. சோ ஸ்டார்டிங் பாயிண்ட் அதாவது வந்து கதை என்ன கதைனே வந்து ஒருத்தருக்கு புரியாது. அப்படி அவன் புரிஞ்சுக்கிறது தான் நம்ம தமிழ் டப் பண்றது. அதாவது வந்து அவங்களோட ரீஜன் லாங்குவேஜ் நம்ம பண்ணுறோம். ஆனா அப்படி பண்ற லாங்குவேஜையும் அனிமேவோட ஸ்டார்டிங்ல பண்ணாம அனிமேவோட எண்டிங்ல பண்ணா அப்ப என்ன மாதிரி தான் நீ டப் பண்ற, எதுக்கு தான் நீ ரிலீஸ் பண்றேனே தெரியல. மேபி வந்து அவங்களுக்கே வந்து திங்க் பண்ணுவானோ அப்படின்னு தெரியல. இவன் ஒன் பீஸே எடுத்துப்போம். நம்ம இந்த விஷயத்தை வந்து நான் போன வீடியோல சொல்லி வச்சிருப்பேன். ஒன் பீஸை பொறுத்த வரையுமே சரி ஓகே ப்ரோ 1089 எபிசோட் கழிச்சு வருதுல ப்ரோ அப்ப ரிலீஸ் பண்ணா யாராச்சும் பாப்பாங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டா மண்ணாங்கடி எவனுமே பார்க்கவே மாட்டானுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வைக்கிற கொஸ்டின் ஐ திங்க் ஒன் பீஸ்ன்றது ஒரு லாங் அனிமேன்றது எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா. சோ அப்பாற்பட்ட ஒன் பீஸை ஒருத்தர் முடிச்சிருக்க அப்படின்னு பார்த்தா கன்ஃபார்மா வந்து ஜாப்பனீஸ் ஆர் இங்கிலீஷ்ல தான் பார்த்திருப்பான். சோ 1000 எபிசோட வந்து இங்கிலீஷ்லயும் ஜாப்பனீஸ்ல பார்த்த ஒருவன் உடனே தமிழ் டப்ல மாறுவானா அப்படின்னு கேட்டா சத்தியமா அவனா மாறவே மாட்டான். அவன் ஜஸ்ட் ஒன் பீஸ்ல வந்து ஜாப்பனீஸ் ஆரம்பிச்சா ஃபர்ஸ்ட் 100 எபிசோட் கழிச்சே வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுவான். அவங்க லூஃபியோட வாய்ஸ் இதான், ஜோரோவோட வாய்ஸ் இதான், நாமியோட வாய்ஸ் இதான், சாஞ்சியோட வாய்ஸ் இதான் சொல்லிட்டு நீங்க வந்து அடாப்டே ஆகிருப்பான். சோ இப்போ அவங்க கிட்ட போயிட்டு 1089ல இருந்து நீ வந்து ஜாப்பனீஸா பார்க்காதப்பா தமிழ்ல பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எடுத்து கையில கொடுத்தா அவன் அப்படியே தூக்கி தலையிலே அடிச்சிட்டு ஏன்னா அது நீ போய் பாரு நான் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள தான் பூச்சி கத்துவான். பிகாஸ் he is already adopt that movement. I think வந்து adopt the one piece னே சொல்லலாம். சோ 1000 எபிசோட் முடிது கூடிய அனிமேல அடாப்டே ஆகிடுவான். சோ அடாப்டே ஆகிற ஒருவனுக்கு எதுக்கு தமிழ் டப் கொடுக்குன்றதான் கேள்வியே. சரி ஓகே இல்லாதவங்க தமிழ் டப் தர மேபி ஒன் பீஸ் பார்க்காதவங்க தமிழ் டப் தர அப்படின்னு பார்த்தா நீ ஆரம்பத்திலே கொடுத்துரும். லைக் சீசன் 1 சீசன் 2னா இன்னும் ஒரு வருஷம் ஆச்சு சீசன் 2 தமிழ் டப்லே வரல. அதை எடுத்து நீ தமிழ் டப் பண்ணிருந்தனா அது ஒரு அர்த்தம் இருக்கு. அதை நம்ம பார்க்கலாம். ஆத்தா அதுவும் இல்லாம அந்த மூலையில இருக்குது அதுவும் இல்லாம ரெண்டுமே இல்லாம ஏதோ ஒன்று தூக்கி வந்து அடிச்சிட்டு வேணா பாரு வேணா போடா அப்படின்ற மாதிரி கேட்கறது எல்லாம் வந்து அதெல்லாம் சரியே இல்லடா ஓகேவா. சோ மேபி ரோஸ் போட மனசு வர மாட்டுது. ஏன்னா இவ்வளவு வருஷம் வீடியோஸா பார்த்திருக்கோம், எவ்வளவு அனிமேஸா பார்த்திருக்கோம். உடனே கேங் ஒன்று கலை வந்துடுவானுங்க ப்ரோ அனிமே தமிழ்ல விருதே பெரிய விஷயம் ப்ரோ அப்படின்னா அவனுக்கு தயவு செஞ்சு அது மாதிரி பேசுறவங்கலாம் அவங்களாம் பார்த்தாலே காண்டாகுது. சும்மா தமிழ்ல வருதே பெரிய விஷயம் தமிழ்ல வருதே பெரிய விஷயம் போது என்னடா இவனுங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா தமிழ்ல வருதே பெரிய விஷயம் ஃப்ரீயா பார்க்கற நான் மாசம் 100 ரூபாய் கட்டுறேன் கிரன்ச்சோலுக்கு நான் கேட்பேன். ஸ்டில் அனிமே தமிழ்ல வந்தா மட்டும் போதுமா. சோ அனிமேன்றது ஒரு வேற ஒரு ஜானரா. அது வந்து லைக் வந்து ஃபுல் ஆஃப் அனிமேஷன் சார்ந்தது. அதுல போயிட்டு எப்படி டப்பிங்கும் ஸ்கிரிப்டும் அவ்வளவு காண்டாகுதோ அதெல்லாம் விடாம ஒரு சீசனே விட்டு டப் பண்றதெல்லாம் வந்து காண்டான விஷயம். லைக் வந்து நீங்க வந்து பேசலாம் இல்ல ப்ரோ தமிழ்ல வருது பெரிய விஷயம் ப்ரோ அப்படி சொல்றது சொல்றீங்க தெரியுமா. அப்படி சொல்றவங்க எல்லாம் விடுபட்டது பிளாக் பட்டலோட 5th சீசனோ 6th சீசனோ போய் தமிழ்ல பாருங்க. அப்படி நீ போய் அந்த அனிமே தமிழ்ல பார்க்கும்போது உனக்கு ஒரு மண்ணும் புரியாது. உனக்கே என்னடா அந்த அனிமே வந்து பார்த்த மாதிரி ஆக்கிடுவேன். சோ அப்பயே அந்த அனிமே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு பார்த்தா அந்த அனிமே சீசன் 1 வந்தா கூட சரி பார்க்கணுமான்ற மைண்ட் சரியா நீ போயிடுவேன். சோ அனிமே கடைசி குப்பையில போட தெரியுமா அதே மாதிரி கடைசி வரை அனிமே குப்பையில மட்டும் தான் இருக்கும். நீ அதை எடுக்கவே மாட்டேன். சோ இப்படி
தான் ஏகப்பட்ட அனிமே வந்து தமிழ் டப்பிங் சூப்பரா இருந்தோம், அனிமேவே சூப்பரா இருந்தோம், நக்கிட்டு போன கதைகள்லாம் உண்டு. இதுலயே ஒரு குரூப் இருக்கும், தமிழ் டப்பிங் வந்தாலே திங்க் நொத்த சொல்ற குரூப் ஒரு குரூப் இருக்கு. அப்படி சொல்றவங்க எல்லாம் தயவு செஞ்சு போய் டெத்தோட தமிழ்லயோ இல்ல மயூர் அகாடமியோ தமிழ்ல தயவு செஞ்சு பாத்துருங்கடா. மயூர் அகாடமியா பேக் டு த பேக் ஒரே வாய்ஸ் வரும்ன்றது எனக்கு தெரியும். ஓகேவா? சோ அது அந்த விஷயம் காண்டா தான் ஆகும். பட் 3ஆவது சீசன் 4ஆவது சீசன் வரையும் நீ மயூர் அகாடமி தொடர்ந்து உட்கார்ந்து திங்க் ஃபுல் மோட்டிவேஷன்ல பார்த்த, ஃபுல் கான்ஃபிடென்ட்ல பார்த்த, ஃபுல் கான்சென்ட்ரேஷன்ல பார்த்த அப்படின்னா அடுத்த மிட் பிக் 3 மயூர் அகாடமியான்றதை நீயே ஒத்துப்ப. ஏன்னா அனிமேல தமிழ் டப்பிங் அப்படி இருக்கு, என்னடா இந்த அளவுக்கு பண்றீங்களா, கார்ட்டூன் நெட்வொர்க் அந்த அளவுக்கு பண்ணதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஆனா அந்த விஷயத்தை பேச மாட்டானுங்க. நருட்டோ வந்தா நருட்டோ பக்கம் உட்காந்துருவானுங்க. இதுல உடனே நொட்டிட்டு வருது தமிழ்ல போந்தாலே போதும், தமிழ்ல போந்தா திங்க் வந்து எல்லாரையும் சொல்ல வரல. இது மாதிரி செப்பரேட் சம் குரூப்ஸ் இருக்கு. சோ அவங்கள தான் நான் சொல்ல வர. திங்க் வந்து நீங்களுமே எல்லாரையும் சொல்ல நினைச்சிக்காதீங்க. பட் நீங்களுமே ஒரு அனிமே ரிலீஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணும், கேட்டாதான் அவன் கொடுப்பான். வந்தா பார்ப்போம், வரலாம் விட்டுருவோன்றது லைக் அதுவும் வந்து சரி ஓகேன்ற மாதிரி ஒத்துக்கலாம். ஆனா எது கொடுத்தாலும் பார்ப்போம், நல்லா இல்லைனாலும் பார்ப்போம். ஐ திங்க் நல்லா இல்லைன்னு சொன்னா கூட கொடுக்குறதே பெரிய விஷயம் தான் வேற சொல்றானுங்க. இதெல்லாம் லைக் திங்க் பண்ணுங்க தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? சோ ஏகப்பட்ட அனிமே தமிழ் டப்பிங்ல அழிஞ்சு போயிருக்குது. பட் அதே சேம் டைம்ல ஏகப்பட்ட அனிமே தமிழ் டப்பிங்ல மட்டுமே வளர்ந்துருக்கு. ரெண்டுத்துக்கும் இல்லாம இது மாதிரி ஒன் பீஸ், பிளாக் பட்லர், டாக்டர் ஸ்டோன் எல்லாம் தமிழ் டப்பிங் அறகுறையா ஆகி இன்னும் அப்படியே வந்து ஊஞ்சல் ஆட்டம் சொல்லி அப்படி ஆடிக்கிட்டு தான் இருக்கு, உயிரே இல்லாம. அது ஒன் பீஸ் அப்படி இருக்கும்போது வந்து அதெல்லாம் ஒத்தியே முடியல. வந்து நான் என்னதான் வந்து ஒரு ப்ளீச் பண்ணாலுமே பிக் 3ல ஒரு ஒன் பீஸ். ஓகேவா? சோ எனக்கு அது ஒரு மாதிரி வேற மாதிரி இருக்கு. லைக் வந்து ப்ளீச் வீடியோ போட்டா சூப்பரா போகுது, நருட்டோ வீடியோ போட்டா சூப்பரா போகுது. பட் வந்து ஒன் பீஸ்னு போட்டா எவனும் பாக்குறதும் கிடையாது. ஏன்னா வேர்ல்டு வைட்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஒன் பீஸ் தமிழ்நாட்டில் ட்ரெண்டிங்கே கிடையாது. புரியுதா? சோ எனிவே புரிஞ்சுக்கோங்க. மேபி நான் பேசுறது உங்களுக்கு ஹார்ட் ஆச்சு அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. பட் அகைன் தமிழ்ல போய் வந்தா போதும் சொல்லிட்டு நீங்க அதே மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கடா. தயவு செஞ்சு வந்திருக்குன்னு அனலைஸ் பண்ணுங்க, எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குன்றத திங்க் அப்பர் கிட்டே சொல்றீங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அனிமே பாப்புலாரிட்டி அதிகமாக போகுது. சோ அது மட்டும் இல்லாம இதுக்கு ஒரு ப்ளீச், கிளாஸ் ரூம் ஆஃப் தி எலைட் சொல்லிட்டு ஏகப்பட்ட அனிமே தமிழ்ல போற போகுது. சோ இப்படி பெரிய பெரிய அனிமே வரும்போது லைக் வந்து ரோஷன் ப்ரோவோ, ரித்திக் ப்ரோவோ, ரகுவரன் அண்ணாவோ இல்ல யாரா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட அண்ணா நீ இப்படி பேசுனா இதுக்கு வேற மாதிரி பேசலாம், டேலாக் இப்படி எழுதுனா அப்படின்னு சொல்ல மாட்டேன். அவங்க இதுக்கப்புறம் வர அனிமே சரி ஓகே நான் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இதுதான் எதிர்பார்க்கறாங்கன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி மோட்டிவேட் ஆகும். சோ அப்படியே அவங்க மோட்டிவேட் ஆகும்போது ஃபேன்ஸுக்காக பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும், காசுக்காக பண்ற மாதிரி திங்க் பண்ணும்போது வேற மாதிரி இருக்கும். சோ இந்த வீடியோ ஒன் பீசஸ் ஃபார் கன்சோலுக்கு தான். பட் வந்து டப்பிங் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். புரியுதா? சோ மேபி ஒவ்வொரு டப்பர்ஸுமே வந்து புடிச்சு திங்க் டப் பண்ணணும்ன்றத புடிச்சு போய் தான் போவாங்க, தப்பு சொல்ல மாட்டேன். பட் என்ன தப்பு நம்ம தெரிஞ்சா மட்டும் தான் திருத்திக்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். புரியுதா? சோ அவங்க பக்கம் தப்பு இருக்காது. பட் வந்து உங்களுக்கு ஏதாவது பிடிக்கலன்றது அவங்க சொன்னா மட்டும் தான் சரி ஓகே அவ திங்க் தமிழ் ஆடியன்ஸ் ஃபேன்ஸ் இப்படி எதிர்பார்க்கறாங்கன்றது அவங்களுக்கு புரியும். சோ அந்த விஷயத்தை அவங்க கிட்ட எடுத்து வைங்க தான் நான் சொல்றேன்டா. புரியுதா? சோ எனிவே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். சோ ஒன் பீஸை பொறுத்தவரையும் வந்து ஒன் பீஸ் ஏதாவது தூக்கி அச்சிடலாமான்றது கிரன்ச்சோல தூக்கி போட்டு அதை பண்ணிடலாமான்னு தோணுங்க. அந்த அளவுக்கு வெறுப்பு தான் இருக்குது. ஓகேவா? சோ நான் ஓவரா பேச விரும்பல. ஓகேவாடா? பட் ஓவரா பேச விரும்பல சொல்லி வீடியோ 12 நிமிஷம் மேல போயிடுச்சு போல. சோ எனிவே புரிஞ்சுக்கோங்கடா. சோ வந்து ஒன் பீஸ் 1989 தடை எனக்கு வெறுப்பாகுது. மேபி வந்து முடிஞ்சா வந்து இதோட ரிவ்யூ போட பாக்குறேன், கம்பேரிசன் போட பாக்குறேன் இங்கிலீஷுக்கும் நம்மளோட தமிழுக்கும். மேபி ஒரு 10-15 பேர் கம்பேரிசன் கேட்டீங்கன்னா அதையும் போறேன்டா. ஓகேவா? சோ எனிவே அடுத்த நாள் சந்திக்கிறேன். சொல்றேன் நினைக்கிறேன். அப்புறம் நான் கரையை சாத்தலாமா?